வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதிவிரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 0122-222-6113. அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 02-222-35-36. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம். வணக்கம் முருகன். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்கள். வணக்கம். இரவு வேளையில சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமைந்திருக்கு. அப்ப நாங்கள் இப்படியே காய்ச்சி கொண்டு இருந்து ஒவ்வொன்றா புதினங்களை கதைச்சோம். காய்ச்சி பார்த்தா இப்ப சின்ன கேள்வி கேட்குது. என்ன கேட்ட நீ? இப்ப என்ன மாதிரி எங்க ஐயா டாக்டர் ஐயா பற்றி தான் காய்ச்சி கொண்டு வந்தாங்க. டாக்டர் ஐயாவுக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பில் கிடக்கு, ஒரு பக்கம் ஆதரவில் கிடக்குது, ஏன்னா ஒரு பக்கம் நாட்டு நிலைமையில நிற்குது. என்ன செய்கிறாரு பார்ப்போம்ட்டு இப்படித்தானே பார்க்குது எங்களை ஆக்கள் அப்படித்தான். எங்கள்கிட்ட இது எங்களுக்கு ஒரு சாபங்கள். எங்கள்கிட்ட நாங்கள் ஏன் அப்படி இந்த அடிப்படை இப்படித்தான் எல்லா நாட்டு மக்களும் அல்லது எங்களை தமிழ் மக்களும் அப்படி எனக்கு ஒன்றும் விளங்குது. இப்போ பக்கத்தில் நாங்கள் எங்களை அடுத்துப்பார் கொஞ்சம் நல்ல வந்தால் பக்கத்து வீட்டுக்கு கதையாக விடுறான். ஏன்னா பக்கத்து கடைக்காரன் வெட்டி பார்க்குறான். என்ன ஒரு உங்கள்கிட்ட ஆக்கள் போகும் போல பாரு. எல்லாரும் உண்டு தானே, இப்போ மனுஷர் தானே. நல்லது செய்கிறவனை வாழ்த்தோணும், நல்லது செய்ய வாழ்த்தி போட்டு போகிறது. ஏன்னா 300 ரூபா தட்டி கொடுத்துட்டு போகிறோம். 300 ரூபா நான் எப்படி நம்புறேன், நீ 300 சொல்லுவோம். அது மனிதன் அப்படிதான் இருக்கணும். படிக்கிற பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கணும். படி அடுத்த இது அவனை போட்டு இன்னொன்று நோட் செஞ்சு எடுத்து குளிச்சுட்டு இருந்தோம். அப்படி இல்லை. அது என்ன எனக்கு ஒன்றும் பிள்ளைங்க எனக்கு கொஞ்சம் பெரிய எனக்கு இந்த மனசுக்கு சரியான ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? எனக்கு டாக்டரை பற்றியும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னடா டாக்டரை பற்றி நான் பேசுகிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் பேர் எனக்கு காது கேட்குது, எனக்கும் காது கேட்குதான் கேட்க நான் பேசாமல் இருக்கிறது அமைதியா. சரி பார்ப்போம் ஒரு நேரம் பிறந்தானே இப்போ பார்ப்போம். ஒரு மனுஷன் சில தவறுல செய்யலாம் இல்லையே. இப்போ நான் தவறு செய்யாமல் மனுஷன் இருக்கலாமோ? ஒவ்வொருத்தரும் உங்களோட நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நான் 100% ராமன் எங்க சொல்லுங்க பார்ப்போம். ராமனுக்கே போயிட்டு போச்சு. அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் தவறுபட்டவர்கள் இருப்பார்கள். சில பேருக்கு அது இயல்பா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணமா இருக்கும். அதான் 5 வீட்டில் காட்டுறவே எல்லாரும். அது நாங்கள் பழைய பஞ்சாங்கங்களை சொல்லல. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா தானே இருப்பினோம். எல்லாருக்கும் ஒரே படைப்பில்லை தானே. எல்லாருக்கும் பிடிக்காது. அதான் கடல்ல போய் சந்திக்கிற ஆறுகள் எல்லாம் ஒன்று சேர்த்தாறு ஒன்று ஓடும், ஒன்று கடல்ல அடிச்சொண்டு ஓடும் நல்ல தண்ணியா, ஒன்று வேகமா ஓடும், ஒன்று சாக்கடை காலம் வந்து போகும், ஒன்று ஆதிபதி தண்ணி எல்லாம் போய் கடலுக்கு போகும். ஏன்னா பல இடத்து தண்ணிகள் போகும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா தான் போகும். மினரல் போட்டு போகுது கடல். அதுக்கும் போனாலும் நல்ல ஊத்துண்டு அப்படியும் போய் கடலுக்கு தான் போகும். போற இடம் நல்ல இடமா இருக்குது இல்லையே. வித்தியாசமான தண்ணி தான் போகுது. வித்தியாசமான தண்ணி தான். மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு போக்குலாம் போவார்கள். சில விஷயங்களே ஒன்றுணையணும் தான். எல்லாத்துலயும் முரண்டு பிடிச்சோன்னு நிக்க கூடாது. சில விஷயங்கள் போய் அவன் செய்கிறது சரிதானே, அப்ப ஏதோ செய்யட்டும் பார்ப்போம், கதையாம இருப்போம். அப்பா அதானே என்ன ஏன் அமைதியா இருந்து பாருங்களேன். நம்ம பேர் அதுக்கு போய் அந்த கதை இந்த கதை தேவையில்லாம ஒவ்வொரு பர்சனல் கதைகள் இதுகள் எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு. விஷயத்தை பற்றி எங்களோட பேசுற கதையில ஒரு தனி எடுத்து கதைக்க கூடாது. அப்படியே விட்டுருவோம். அதுகளை எல்லாம் விட்டுருவோம். சும்மா தேவையில்லாம கதைகளை கதைச்சு தான் வீணா இந்த தடை வாங்குற வேலைகள் எல்லாம் வைக்க கூடாது. பாராளுமன்றம் அவர் டாக்டரா இருந்தார். சரி, டாக்டரா இருந்து என்ன செய்தார், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை எடுத்தார், கதைச்சார். அப்ப மக்களுக்கு அது விருப்பமா போச்சு. மக்கள் கொஞ்சம் பேர் ஆதரவு கொடுத்தணும். மக்கள் ஆதரவு தண்ணி போட்டு அவர் பார்த்தா இதுக்கு இருந்தது ஒன்றும் செய்யலாத அரசியலுக்கு போகும்போது அவர் அரசியல்ன்றது கொஞ்சம் குறுகிய கால யோசனை. அதுக்கு யோசிச்சு போட்டு அதை கேட்டு அது கிளம்பி போட்டுட்டுதாப்பா. அவரை கொஞ்சம் விரும்புறது இருக்குதானே இல்லையே. சரி 24,000 30,000 போட்டுட்டுன்னு வைக்க. அவர் 30,000 போய் வேலை செய்கிறாரோ இல்லை, அவர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு அதான வேலையும். சரி, பாராளுமன்றம் போய் கதைப்ப கொண்டு போனால் கதைக்கிறதுக்கு நாங்கள் ஊக்குவாங்களா? இல்லை இல்லை, இது எங்கேயாவது நடக்கிற ஒரு செயலும்
எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நானும் அன்று தோழத்தி அரசாங்கம் நல்ல ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கம் நல்ல யோசிச்சுன்னா இதுல வந்து ஒரு இருக்கிற மாதிரி கிடக்கும் இல்லையோ. இது மற்றடாப்பா பாராளுமன்றத்தில் கதைக்கிறது, பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்ய அனுப்பினா பாராளுமன்றத்தில் கதைக்கிறாங்க. அப்ப பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடிப்படை உரிமை என்று கொஞ்சம் இருக்குங்க இல்லையே, அந்த உரிமையில ஒன்று பேசுறது தானே. மக்களை பற்றி பேசுறதுக்கு தான் மக்கள் அனுப்பணும். அப்ப அங்கே அவருக்கு நேரம் கொடுக்காட்டி மக்களுடைய மதிப்பு என்ன, மக்கள் அதை போட்டு அனுப்பின மக்களுக்கு மதிப்பு இல்லையே, இல்லையே இருக்கு. எனக்கு உண்மை அரசியல் தெரியாது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தனியாக யோசிச்சால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் யோசிக்க வேண்டியது இல்லையே. அவர் போய் அவர் கொஞ்சம் இந்த ஏதோ 400 கொண்டு கதைக்கிறதே, நான் நினைக்கிறேன் 10 நிமிஷம் கொடுக்குறாங்களே இருக்கேன் பேசாத 2 இப்போ அந்த பட்டிமன்றத்தில் சொல்லி கொண்டு இருக்கணும் என்ன. அப்போ அவ்வளவு தான் கதைக்கலாம். அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ வேகமாக எவ்வளோ விஷயத்த கதைச்சு முடிக்கணுமோ அவ்வளோ அதை அவரை வெறுத்துறமே. அப்போ எல்லாருக்கும் கொடுபடுது. அது ஏன்டா அது எதிர்கட்சி தானே கொடுக்கணும். அதுவும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அது என்ன அது பாராமன்றத்தில் அப்படி ஒன்று கிடக்காம எதிர்கட்சியானா டைம் அதே எதிர்கட்சி கொடுக்குறோம். சரி நான் நினைக்கிறேன் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி பாராமன்றம்னா ஆளுங்கட்சி தான் கொடுக்கணும் இருக்குது. அவங்க என்ன நடைமுறை அதுதான் எதிர்கட்சி தானே கொடுக்கும். இது எங்களுக்கு ஒன்றும் விளங்குறது இல்லை. நான் கடிதம் எதுவும் மொழி அவர் கடிதம் உப்பு போட்டது மார்கழி மாதம் போட்டது, அதுக்கு ஒரு பதில் இல்லை. சரி அன்றைக்கு கதைச்சார், எனக்கு அதுக்கும் பதில் போட இல்லை. நான் யாழ்ப்பாணத்துல இருந்து மீனக்கடிஞ்ச வந்து போகிறோம், நான் என்னத்த வேலையிறேன்னு கேட்டேன். அதை கேட்ட உடனே பார்த்தா பேர் குழு அமைக்கிறோம்னு சொன்னாங்க. குழு அமைக்கிறடாப்பா இன்னும் குழு இப்போ அண்டர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தவர் அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தேன் நான். என்னென்றால் இலங்கையில ஒரு ஆளுக்கு பார்லிமெண்ட் மெம்பரா இருக்கிறவர் உரையாற்றுறதுக்கு குழு போட்டு தான் யாருக்கு உரிமையை கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்ய நடக்குது. எங்க அரசியல் கலாச்சாரம் இப்போ அப்படித்தானே இருக்குன்ற மாதிரி காய்ச்சிருந்தாரு. சரி ஓ அது அப்படித்தானே. நான் நீ தான் குழு போட்டு குழு போட்டு நேரம் கொடுக்குறேன். எனக்கு நல்ல கமெண்ட் எங்களுக்கு தான் போட்டுக்கிறேன். அப்ப அவர் கேட்டது நியாயம் தான். அப்போ அது என்ன இப்போ இதுக்கு ஆறு பதில் சொல்றது எனக்கு ஒரு முழங்க இல்லை. அரசாங்கம் அவர் விடுவினமோ விடாயிரம் தானே ஏதோ ஒன்று கதைச்சு முடிவெடுப்பினோம் என்ன இல்லையே. எடுக்கணும் எடுத்து ஒரு முடிவு சொல்லுவோம். மல்லாடி மக்கள் அவர் இன்றைக்கு கோவத்தில் நல்ல கடிதம் ஒன்று கொடுத்துக்கிறாரு. அர்ஜுனா டாக்டர் அவர்கள் பாராமன்ற உறுப்பினரும் வைத்தியமான அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று காட்டமாக தான் கொடுத்துக்கிறார். பிறகு 6 விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் போட்டுருக்கு. 6 விஷயங்கள் போட்டுக்கிறேன். 6 விஷயங்கள் மூலம் கொஞ்சம் அழுத்தமாக தான் கிடக்குது. ஆனால் அந்த விஷயத்த பார்க்கணுமே நாவே இல்லை. அவர் சொல்றதும் சரி தானே. அவர் என்ன அப்போ தமிழ் மக்களுடைய இது குரல் ஒன்று நசுக்கப்படுது. திரும்பவும் பார்த்தீங்களா என்ன நீதி நசுக்கப்படுது. நீதி இல்லை. அரசியல் ரீதியா பார்க்க இப்படி பிரச்சனைகள் இருக்கு. அரசியல் ரீதியா பார்க்க இப்படி கணக்கு பிரச்சனைகள் இருக்குதானே. அப்போ ஒவ்வொரு நேரம் அதை யோசிக்கத்தானே ஒன்றும். எனக்கு அது கவலையாங்கிற ஒரு பக்கம் என்னண்டா அவரை நம்பி மற்றது என்னென்னு சொன்னா மக்கள் கொஞ்சம் அவரை பார்த்தோன்னு என்னண்டே கதைப்பார் என்ன கதைப்பார் பார்ப்போம்ட்டு கொஞ்சம் வந்து ஆர்வம் இருக்குதானே எங்களுக்கு. அப்படி அது கொஞ்சம் பேர் இருக்கிறது பார்த்து என்னடா இந்த ஒரு ஒன்று கிடைக்கும் இல்லையே அப்படி கதைக்கிறாங்க. சரி டாக்டர் கதையாக வந்துட்டு ரெண்டால் அப்போ டாக்டருக்கு அங்கே இடம் கொடுத்தா தானே கதைக்கிறதுக்கு. 4 நாள் என்ன 7ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 4 நாள் நடக்குதுன்னா 4 நாளில் நேரம் கொடுக்காட்டி பிறகு என்னத்துக்கு தமிழ் மக்களும் அதுவும் சுயேட்சையாக வந்து வருது. பார்த்தீங்களா கட்சியும் இல்லை கட்சிக்காரன் அனுப்புனதும் இல்லை. சுயேட்சையா வந்து என்ன எங்கள்கிட்ட தமிழரசு கட்சிகளுக்கு எல்லாம் ஓட்டுகள் இல்லாம போய் ஆளுங்கட்சிக்கு 4 ஆசனம் 3 ஆசனம் வந்து ஒன்று ஸ்பெஷலா போயிருக்கு யாழ்ப்பாணத்தில். அவ்வளவுத்துக்கும் போட்டி போட்டு ஒரு சுயேட்சையாக வந்து வந்திருக்கிறார் என்றால் வைத்தியர் அவருக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. பொதுவா தான் கலைக்கிறோம் நாங்கள். மக்கள் கொடுத்த ஆணைக்கு மதிப்பில்லா போச்சு. மக்கள் கொடுத்த ஆணைக்கு அரசாங்கமும் என்ன மௌனமே. அனைத்து அந்த தமிழ் மக்களின் குரல்கள் மௌனித்து விட போகிறது. எனக்கு பயமா இருக்கிறது இல்லையே. அதான் கோபம் வருது. நீ நினைக்கிறிய அதர்மங்கள் கூடக்கு அதர்மங்கள் கூடக்கு என்ன செய்யறது வந்து வெளுக்கிறதுக்கு பேட்டும் உண்டு. அள்ளு பட்டோன்னு வந்து ஒரு செய்கிற கர்மம் வந்து வெளுத்து தள்ளியோ எல்லாரையும் போட்டு வச்சுக்கிட்டு இப்போ உதுக்கு இவ்வளோ பாடுபட்டவங்க பார்த்திக்கிறோம். நிலை வரும்
அதான் இப்ப வருத்தங்கள் வருது பாத்தியா. டாக்டர் டாக்டர் இப்ப தனி ஒரு யூடியூப் சேனல்ல அந்த வார்த்தைகளை எல்லாம் காய்ச்சிருந்தாரு. பார்த்தேன் இல்ல மற்ற பிரியோசனமா இருக்குமோ நீ அவர் நிறைய விஷயங்களை பற்றி காய்ச்சிருக்காரு. அந்த கௌசல்யா காண்ட பிரச்சனைகள் அந்த அது அந்த பிள்ளையப்பா அது பெரிய நாங்கள் உண்மையா பாரு எங்கண்ட விஷயம் நாங்கள் எப்ப சொன்னாங்க சொல்லுவோம். அப்ப இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இது ஒரு மனிதாயமான மற்ற விஷயம், அது அவரவற்ற உரிமை அவரவற்ற செய்யணும், அது பர்சனல் விஷயம் சொல்லாதே கொண்டெல்லாம் நாங்க சொன்னாங்களோ இல்லையோ. அரசியல் வேற, வீடு வேற, எல்லாமே தனித்தனியா பார்க்கணும். அதை விட்டுட்டு அதோட பற்றி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை பாராமன்ற உறுப்பினர். ஓட்டு போட்டோம் நாங்கள், சரி ஓட்டு போடாத நீங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்காக மதிப்பு கொடுக்கணும். அது சரி, அவர் சும்மா தான் இழுத்து பிடிச்சோண்டு நான் பாராமன்றத்துக்கு வந்துட்டேன் ரெண்டு போய் கதைக்க போனேன். இல்லை, மக்கள் தான் இப்போ தெரிவு செய்தது. அப்போ மக்களுக்கு தானே மதிப்பு கொடுக்கும். அப்போ மற்றாக்களையும் நீங்கள் அதை பற்றி கதைக்கிறீங்களா? வெறும் ஒரு பாராமன்ற உறுப்பினர் எல்லாம் போகணும். மற்ற நான் அன்றைக்கும் சொன்னாங்க இங்கிருந்து மற்ற பாராமன்ற மூத்த உறுப்பினர்கள் கொஞ்சம் சொல்லலாம். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். ஏன் அவருக்கு இடம் கொடுக்க இல்லை என்று அவை கருத்து கொடுக்க ஒரு 10 நிமிஷம் அவைக்கு ஒதுக்க அது ஒரு நிமிஷத்தை இவருக்கு பேசலாதவா இல்ல பேசலாத இல்ல எனக்கு தெரியாது. அப்ப அது நீ சிரிச்சு சிரிச்சு இருக்காது, நீ என்னதான் தனி அனுப்ப நிக்கிற எனக்கு தெரியுது, எனக்கு உண்மையா தெரியும், அதுதான் கேட்கிறேன். அதே 10 நிமிஷம் கதை இல்ல இல்ல டக்குன்னு கொடுக்கே இப்ப சபாநாயகரும் ஒரு 2-3 விடுவார், சான்ஸ் விடுறவர் யாருக்கு டைம் காணாது. அதுதான் இல்ல கதைக்கு சரி கதைக்கு கடன் பண்ணல நினைக்கிறேன். கடன் வேண்டாம். இப்ப நான் அதே கேட்டேன், நானும் நீ பாராமன்ற உறுப்பினர்டா என்ன கதைக்க விட இல்லை, இப்போ உன்ன கதைக்க விட நீ கதைப்பேன் ஏதோ அதை கேட்க இப்படி முடிவு எனக்கு ஒரு இடம் கொடுக்க இல்லையதுக்கு அது கூடதானே. நீங்க அடிப்படை உரிமை எங்களுடைய அடிப்படை உரிமையை நீங்களை மீறி கேட்கிறாங்க, நீ அதைத்தான் கேட்கிறேன். அப்படி கதைச்சிக்கலாம்டா. அவங்க கனவு எத்தனை தமிழர் இருக்கிறாங்களா என்ன, அதைத்தான் கேட்கிறேன். கதைக்கலாதோ ஒற்றுமே இல்லை, அதுக்குள்ளேயும் இல்லை, அதுக்குள்ளேயும் இல்லையாண்டா. அதுவும் சொல்லுவாங்களா அரசியலாண்டா அடிபடுவாங்க, மொழியில வந்து தீட்டி உடிப்பாங்கண்டா. இங்க வந்து அது ஒன்றும் இல்லை, என்ன செய்யுது இல்லை, ஒற்றுமையும் இல்லை. எங்க டாக்டரோட கதைக்கிறாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒன்றும் விளங்கு உண்மையா எனக்கு கவலையாயம் இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் விளங்குறே இல்லை. நாங்களும் ஏதோ உங்க பெருசா செய்யறாங்கன்னு பார்த்தால் ஒன்றும் செய்ததான் தெரியல, செய்கிற ஆக்களையும் விட்டதாயும் தெரியல இல்லையே. சரி இவராது கதை கட்டு மண்டி போட்டு சரி அர்ஜுனா கதை கட்டு விட்டுட்டு இருந்தாலும் ஒரு சந்தோஷமா சரி கதை கட்டு அவராது நான் கதைக்கிறேன் கதை கட்டு அப்படி இப்படி இல்லாம என்ன அப்படி செட் பண்ணி சொல்லிட்டு கதைக்கலாம் தானே. அவங்கெல்லாம் விஷயங்கள் செய்யலாம் மாதிரி கிடையாது. எனக்கு இப்ப என்ன விட்டாலும் நான் நீயும் கழிச்சு போட்டு வந்துருவோம் போட என்ன மாறி 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 கதைக்கிற டைம்ல நான் ஒரு இடையில நீ பாட்டு நான் கதைக்கிறேன்டா எந்த இடத்தை அவருக்கு கொடுக்குறேன் நான் கதைக்கிறேன் அப்படி இல்லை நினைக்கிறேன். என்னென்னால் ஒரு ஆள் குறுக்கு கதைச்சா அவன் டைம் போயிடும் அது சரி டைம் போட்டோம். ஆனா இவர் கொடுக்குற டைம்ல சரி இவர் தமிழ் மக்களை பற்றி காய்ச்சி நாங்களும் 79 காய்ச்சி ஒன்றும் பெரியதான் சரி ஒரு நிமிஷத்தையாவது மற்ற எங்களுடைய சக பாராமன்ற உறுப்பினருக்காக ஒரு காய்ச்சி விடலாம் தானேப்பா அவங்களே காய்ச்சி தெரியும். நாளைக்கு தயவு செய்து யாரும் பார்த்தா ஒருக்கா கதைச்சி விட்டு ஒருக்கா கேட்கணும். நாங்கள் கேட்கலாதே, நாங்களும் என்னத்தை கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். உண்மையா அரசாங்கம் சபாநாயகரோ அரசாங்கமோ இதுக்கு ஒரு உண்மையா முடிவு தரணும், முடிவு கொடுக்கணும். ஏன்னா மக்கள் உங்களை நம்பி இருக்கணும். அதுவும் யாழ்ப்பாண மக்கள் எல்லாம் அரசாங்கத்தை ஃபுல்லா நம்பி அவைக்கு போட் போட்டுருவோம். அதோட அதோட பார்க்கலையோ போயிருக்குன்னு தானே விஷயம் போகணும். அதான நடவடிக்கை எடுப்பார் இல்லையா நினைக்கிறியோ. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நடவடிக்கை முடிவு கொண்டு வர மாட்டது நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த முறை இந்த 4 நாளும் ஒன்றும் கதைக்கிறான் வரேன், எனக்கு அதான் கதையா இருக்கு. கடைசி நாள் தான் நாளைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு எடுத்து வாங்குவது ஏன் நாளைக்கு நல்ல பொழுதா பிடிக்கும் கடவுளை இல்லையே. அப்படி பிடிஞ்சு அவருக்கு ஒரு மனத்தாக்கமா இருக்கும் இல்லையே. என்ன நான் என்ன கதை அவங்க அனுமதி முறை கதைக்கல தானே அவர் அப்படி கதைக்கிற ஆள் இல்லையா, அவர் கதைக்க மாட்டார். ஒரு டாபிக் போய் கொண்டு முருகன் இப்ப அது சம்பந்தமான ஒரு அமைச்சர் இருக்காருன்னு சொன்னா பார்லிமெண்ட்ல எழுப்பி கதைக்கலாம்.
அப்படியே ஒரு இது ஒன்று இருக்குது. இது என்ன மாதிரினா தெரியல அது அதான் எங்களுக்கு பாராமணம் தெரியாது. இதுவோல் படிக்கணும் பஞ்சு எங்களுக்கு படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு படிக்கவும் இல்லை. அரசியல் படிச்சிருக்கணுமே, அந்த அரசியல் படிச்சாதான் அதுல விஷயம். உலகத்துல தவிர்க்க முடியாத ஒன்று எடுத்து எல்லாருக்கும் அது அரசியல்ன்றது அப்படின்னா என்னது இல்ல, எல்லாத்துக்கும் அரசியல் இல்ல. இப்ப எது வில்லங்கமான செய்தா ஏதோ அரசியல் கிடக்குன்னு சொல்றாங்க, நாங்களும் சொல்றோம். அது என்ன அரசியல்? அரசியல் என்றால் அந்த இது மாதிரியோ தேசிய மாதிரியே அரசியல் அப்படியே புரியாத புதிரம் மற்றது அரசியல் வந்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று. இது சொல்லுவாங்க அந்த சினிமாவில அரசியல் இதெல்லாம் என்னடா அது? அரசியல்ல கன விஷயங்கள் இருக்கு. நாங்கள் கொமெண்ட்ஸ்ல யாரும் போடவில்லை. அரசியல் பற்றி அரசியல் தேசியம் இதுகளை பற்றி கருத்துக்கள் இருந்தால் கருத்து இல்லாமலே கதை கொண்டு போறோம். என்ன நாங்கள் அந்த இந்தியா பாமர மக்கள் இங்கிலீஷ் காய்ச்ச மாதிரி அவன் தமிழ் ஒன்று தான் நினைக்கிறது தெரியுமோ. கன பேருக்கு அந்த பாட்டி மேல எல்லாம் இருக்கும். அவைக்கு அவன் மொழியே அதன்றான். அவன் கூட இங்கிலீஷ் பாவிக்கிற பேர் கூட எங்களையாக்கள் அப்படி இல்லை. அங்க போய் பானு கேட்டா தெரியாது அவைக்கு. அப்போ அதை பானை கேட்டா அட பிரட்டா சொல்லுவாங்க, சாவுக்காரமண்டா தெரியா சோப்பா தமிழால கேளுங்கப்பா ரெண்டு வாங்கலப்பா பாத்தீங்களா. அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன பொருள் அறியணும். நாங்கள் இதை இருக்க பொருள் அறியத்தான் பண்ணுவோம். அந்த எல்லாத்து விலங்கம் வந்து அரசியல். அர்ஜுனா ஐயாவுக்கு ஒரு இடத்தை நீங்கள் கொடுக்கணும். நாங்கள் அரசாங்கத்தையும் எங்கள்ட அனுபவத்தோடையும் விநியமாக இருக்கிறோம். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். தமிழ் மக்களினுடைய குரல்கள் அனைத்தும் நசிக்கப்படுவதாகத்தான் இந்த ஒரு கதை கூற மாதிரி தெரியுது. கதைகள் எல்லாம் விரிவுபடும் வரும். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் அவருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். அவருக்கும் போட்ட மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கான அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கங்கள்.